செடியாய வல்வனைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியான வேங்கடவான் இன்கொயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து போன் போலவாய் காண்பேனே. உலகெங்கும் இருக்கின்ற சீனிவாசன் பஞ்சாங்கம் டிவினர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் இந்த வார ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். முதலில் மேஷ ராசி. மேஷ ராசியிலே பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்கள் ராசிநாதன் சுவாமி உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே வக்கர கதியிலே இருக்கிறார். ஆகவே இளைய சகோதரனுக்கு சிறு சிறு உடல்பாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். இளைய சகோதரன் மீது மிகுந்த அக்கறை கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. நீங்கள் தைரியமாக உங்களுடைய சொந்த காரியங்களை செய்து அதில் நீங்கள் வெற்றியும் பெறுவீர்கள். நல்ல போகத்தையும் சந்தோஷத்தையும் அனுபவிப்பீர்கள். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல குருபவான் இருக்கிறார். குருபவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். ஆகவே உங்கள் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகளுக்கு நல்ல மருத்துவம் கிடைத்து நீங்கள் இந்த வாரம் நல்ல ஆரோக்கியமாக திகழ்வீர்கள். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் குருவான் இருப்பது குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். சுபகாரியங்களுக்கு சென்று விட்டு வருவீர்கள். அதன் மூலமாக நீங்கள் நிச்சயமாக சந்தோஷத்தை அடைந்து முன்னேற்றத்தை அடைவீர்கள் என்பது உறுதி. அடுத்து உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திரனும் கேதுவும் இந்த வார ஆரம்பத்தில் இருக்கலாம். பொதுவாக 6ஆம் இடத்துல கேது இருப்பது பழைய பாக்கிகள் வசூலாகும். தாயின் ஆரோக்கியத்தில் சிறு குறைபாடுகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஆனால் தாய்க்கு பெரிய தோஷம் ஏற்படுத்தாது. இந்த வாரம் பழைய பாக்கிகள் வசூலாகும். ஆகவே அதன் மூலமாக தாராள பணப்புழக்கங்கள் இருக்கும். தொழில்துறையிலே நல்ல விருத்தி ஏற்படும். தொழில் ஸ்தான சனிபான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்திலே இருக்கார். ஆகவே தொழில்துறையிலே நல்ல லாபம் கிடைக்கும். எந்த தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் இந்த வாரம் மேஷ ராசியில் நல்ல லாபத்தை அடையக்கூடிய வாரமாக அமைந்திருக்கிறது. லாபஸ்தானத்தில் சூரியன், புதன், சனி ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. தொழில் போட்டிலும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். ஆரோக்கியமும் நன்றாக இருக்கும். ஆனால் திருஷ்டி மிக அதிகமாக இருக்கிறது. உங்கள் செயல்பாடுகள் முன்னேற்றங்களை வெளியிலே சொன்னால் அதில் சிறு தடைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆகவே உங்கள் செயல்பாடுகள் முன்னேற்றங்களை அந்த செயல்கள் நடைபெறுவதற்கு முன்பாக சொல்லாமல் இருப்பது நல்லது. உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் சுக்கிரனும் ராகும் இருக்கிறார்கள். ஆகவே மனைவியின் சந்தோஷத்திற்காக செலவினங்களாகும். அந்த செலவினங்களுக்கற்ற வருமானம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம். அடுத்து இந்த வாரம் மேஷராசியில் பிறந்த நல்ல நாட்கள். மேஷராசியில் பிறந்து அசுனி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 16 ஞாயிற்றுக்கிழமை, பிப்ரவரி 18 செவ்வாய்க்கிழமை, பிப்ரவரி 19 புதன்கிழமை இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். பரணியிலே பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 19 கிருத்திகை 1ஆம் பாதத்திலே பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 16 ஞாயிற்றுக்கிழமை, பிப்ரவரி 18 செவ்வாய்க்கிழமை, பிப்ரவரி 19 புதன்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்களுக்கு சனியுடைய பார்வை உங்கள் ராசிக்கு இருப்பதனால் இந்த வாரத்தில் உங்களுக்கு திருஷ்டி மிக அதிகமாக இருக்கும் என்று கூறினார். அதற்கு பரிகாரமாக சனிக்கிழமை என்று சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம், ஆஞ்சருக்கு நெய் தீபம் வைத்து விட்டு வாருங்கள். இந்த பரிகாரத்தின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கு மேஷராசியில் பிறந்தவர்கள் நன்மைகளையும் சந்தோஷத்தையும் அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் சுக்கன் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்திலே இருக்கிறார். ஆகவே நீங்கள் எந்த செயல்களை செய்வதாக இருந்தாலும் நல்ல லாபத்தையும் முன்னேற்றத்தையும் பெறுவீர்கள் என்பது உறுதி. இந்த வாரத்தை லாப நோக்கத்தோடு செயல்பட்டு அதில் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். உங்கள் ராசியில குரு பகவான் இருப்பது தெய்வஸ்தலங்களுக்கு சென்று விட்டு வருவீர்கள். நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். ஆனால் சிறிது பிடிவாதம் காரணமாக குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஆகவே பிடிவாதத்தையும் கோபத்தையும் முன்கோபத்தையும் தளர்த்தி விட்டால் இந்த வாரம் முழுமைக்கும் குடும்பத்தில் அமைதி ஏற்படும். தொழில் செய்யும் இடத்திலும் பெரிய பிரச்சனைகள் இல்லாமல் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே செவ்வாய் வக்கரகதியிலே இருக்கிறார். ஆகவே நீங்கள் பேசும்போது அளவாக சிந்தித்து அதன் பிறகு பேசுங்கள். சிந்திக்காமல் பேசக்கூடிய செயல்கள் சிரமத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு புத்திரஸ்தானத்தில் கேது இருந்தாலும் குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே குழந்தைகளுக்கு சிறு சிறு உடல்பாதைகள் ஏற்பட்டாலும் அதற்குரிய மருத்துவம் கிடைத்து அவர்கள் நல்ல ஆரோக்கியத்துடன் திகழ்வார்கள். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் சூரியன், புதன், சனி ஆகிய கிரகங்கள் இருப்பது தொழில்துறையிலே நல்ல புத்திசாலித்தனத்தின் மூலமாக நல்ல முன்னேற்றம் யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். என்றால் 10ஆம் இடத்திலே சூரியன் என்பது கேந்திராதிபதி, புதன் என்பது திரிகோணாதிபதி, சனி என்பது கேந்திர திரிகோணாதிபதி. அனைத்தும் சேர்ந்து தொழில் ஸ்தானத்தில் இருப்பது நல்லது. ஆகவே இந்த வாரம் தொழில்துறையிலே புதிய முயற்சிகளை செய்யலாம். அனைத்து முயற்சிகளும் நீங்கள் வெற்றியும் சந்தோஷத்தையும் பெறுவீர்கள் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் லாபஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதன் சுக்கன் உச்சம் பெற்று ராகுடன் இருக்கார். ஆகவே நல்ல லாபம் கிடைக்கும். சந்தோஷம் ஏற்படும். முன்னேற்றம் இருக்கும். எந்த காரியத்தை செய்தாலும் அதில் திறம்பட செய்து நல்ல புகழையும் பெயரையும் பெறுவீர்கள் என்பது உறுதி.
அடுத்து ரிஷபராசியில பிறந்தவர்கள் இந்த வாரம் நல்ல நாட்கள். ரிஷபராசியிலே பிறந்து கிருத்திகை 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 16 ஞாயிற்றுக்கிழமை, பிப்ரவரி 18 செவ்வாய்க்கிழமை, பிப்ரவரி 19 புதன்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். ரோகிணியிலே பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 16 ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாள். மிருகசீரிஷம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 16 ஞாயிற்றுக்கிழமை, பிப்ரவரி 18 செவ்வாய்க்கிழமை, பிப்ரவரி 19 புதன்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசியிலே குரு பகவான் இருப்பது தூக்க குறைவை ஏற்படுத்தும், மேலும் கோபப்படக்கூடிய சூழ்நிலைகள் உருவாக்கும் என்று கூறினான். அதற்கு பரிகாரமாக வியாழக்கிழமை குரு பகவானுக்கு நெய்தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. 2ஆம் இடத்திலே செவ்வாய் வக்கரம் பெற்றிருப்பதால் குடும்பத்திலே அசாதாரண சூழ்நிலைகள் சில ஏற்படும், கோபம் காரணமாக சில பிரச்சனைகள் ஏற்படும். அதற்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு நெய்தீபம் வைக்க வேண்டும். இந்த 2 தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் இந்த ரிஷபராசியில பிறந்தவர்கள் முற்றிலும் நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார். இதுவரை இருந்த குழப்பங்கள் பிரச்சனைகள் தீர்ந்து எல்லா வகையிலும் நீங்கள் நல்ல சந்தோஷத்தையும் முன்னேற்றத்தையும் அடைவீர்கள் என்பது உறுதி. உங்கள் ராசியிலே செவ்வாய் வக்கரகதியிலே இருக்கிறார். ஆகவே இந்த வாரம் கோபப்படக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகினாலும் பிரச்சனை இல்லாமல் நன்மைகளும் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதுதான் இருக்கிறது. இந்த வாரம் உங்கள் ராசியிலே செவ்வாய் வக்கரகதியிலே இருப்பது என்பது இந்த வாரத்திலே தூக்கமின்மை ஏற்படும், தேவையில்லாமல் மனக்குழப்பங்கள் ஏற்படும். ஆனால் சரியான நேரத்தில் தூங்குவதுதான் ஆரோக்கியத்திற்கு நல்லது. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே கேதுவான் இருப்பது தாயின் ஆரோக்கியத்தில் சிறு குறைபாடுகள் ஏற்படும். ஆனால் குருடைய பார்வை ஓரளவு நல்ல ஆரோக்கியத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆகவே ஆரோக்கியத்தை பற்றி பெரிய அளவில் நீங்கள் கவலைப்படாமல் இருப்பது நல்லது. இந்த வாரத்திலே தாயின் ஆரோக்கியத்தில் சிறு குறைபாடு இருந்தாலும் தக்க மருத்துவம் கிடைத்து அவர்கள் நன்மைகளை அடைவார்கள். பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்திலே சூரியன், புதன், சனி ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. நல்ல பாக்கியம், சௌபாகியம் ஆகிய இருக்கிறது, சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. இந்த வாரத்திலே தந்தையின் ஆரோக்கியத்தில் சிறு குறைபாடுகள் ஏற்பட்டாலும் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. தந்தைக்கும் உங்களுக்கும் சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்படும். இருந்தாலும் தந்தை நீங்கள் நன்றாக பார்த்து கொள்வீர்கள். அதன் மூலமாக அவரும் உங்களிடம் நன்றாக சந்தோஷமாக இருப்பார். 10ஆம் இடத்திலே சுக்கிரன் ராகு இருப்பது தொழில்துறையிலே அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும், வளர்ச்சியும் கூடவே இருக்கும். தொழில்துறையில் அலைச்சல் வளர்ச்சி இரண்டும் சமமாக இருக்கும். ஆகவே பயப்படுவதற்கு ஒன்றும் கிடையாது. இந்த வாரம் பிரயஸ்தானத்திலே குருபான் இருப்பது மனைவிக்காகவும் மனைவியின் சுகத்திற்காகவும் தொழில் விருத்திக்காகவும் நீங்கள் செலவுகளை செய்வீர்கள். அதற்குரிய வருமானத்தையும் பெறுவீர்கள். எதிர்காலம் உங்களுக்கு தொழில்துறையில் நல்ல சிறப்பான அம்சத்தையும் புகழையும் ஏற்படுத்த இருக்கிறது. இந்த வாரம் மிதுன ராசிக்கு நல்ல நாட்கள். மிதுன ராசி பிறந்து மிருகசம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 16 ஞாயிற்றுக்கிழமை, பிப்ரவரி 18 செவ்வாய்க்கிழமை, பிப்ரவரி 19 புதன்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். திருவாதிரையிலே பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 16 ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாள். புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்கள் பிப்ரவரி 18 செவ்வாய்க்கிழமை, பிப்ரவரி 19 புதன்கிழமை, இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசியிலே செவ்வாய் வக்கரகதியிலே இருப்பது தூக்க குறைவு ஏற்படும், மனக்குழப்பத்தை ஏற்படுத்தும் என்று கூறினால் அதற்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு நெய்தும் வைத்து விட்டு வர வேண்டும். இந்த தீப வழிபாட்டின் மூலமாக மிதுன ராசி இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளையும் சந்தோஷத்தையும் அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து கடகராசி. கடகராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே சூரியன், புதன், சனி ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. அஷ்டமசன் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த வாரத்திலே அஷ்டமசன் நடந்து கொண்டிருப்பதால் சிறு சிறு பிரச்சனைகள், கால் உபாதைகள், கால் வலிகள் வந்து போகும் என்று இருக்கிறது. மற்றபடி பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. என்றால் சனி அடுத்த ராசியை நோக்கி விரைவாக சென்று கொண்டிருக்கிறார். ஆகவே பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திற்குரிய சூரியன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருக்கார். ஆகவே குடும்பத்திலே சிறு சிறு பிரச்சனைகள், திருஷ்டி காரணமாக சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். கணவன் மனைவி இருவரும் சந்தோஷமாக இருப்பதை வெளியிலே காட்டிக்கொண்டால் சிறு பிரச்சனைகள் உங்களுக்குள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல கேதுவான் இருந்தாலும் குருவால் பார்க்கப்படுகிறது. ஆகவே சகோதரனுக்கு பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. சகோதர வழியில உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். 7ஆம் இடத்திற்கு சனி உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கிறார். ஆகவே மனைவின் ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. மனைவிக்கு சிறு சிறு உடல் பாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். 9ஆம் இடத்திலே சுக்கிரன் உச்சம் பெற்று ராகுடன் இருக்கிறது. ஆகவே குழந்தைகளுடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கும்.
தொழில்துறையிலே புதிய முயற்சிகளை செய்யலாம், நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மாணவர்கள் ஓரளவு நல்ல மதிப்பெண்களையே பெறுவார்கள். ஆனால் கடுமையாக அதற்காக உழைக்க வேண்டியிருக்கும். 9ஆம் இடத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பது தந்தையின் ஆரோக்கியத்தில் பெரிய பிரச்சனை இருக்காது. தந்தை உங்களுக்கு அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். லாபஸ்தானத்தில் குருபான் இருப்பது தந்தை உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்குவார்கள். மேலும் தந்தால் உங்களுக்கு தனலாபம் இருக்கிறது. விரயஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறார். ஆகவே விரயங்கள் நடக்கும். குழந்தைகளுக்காக செலவினங்கள், குழந்தைகளுடைய படிப்புக்காகவும் குழந்தைகளுடைய தொழிலுக்காகவும் குழந்தையுடைய வளர்ச்சிக்காகவும் செலவினங்கள் நடக்கும். அந்த செலவினங்களுக்கு ஏற்ற வருமானம் கஷ்டப்பட்டு இந்த கடகராசியிலே பிறந்தவர்கள் அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து கடகராசி நல்ல நடக்கும். கடகராசி புனர்பூசம் 4வது பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 18 செவ்வாய்க்கிழமை, பிப்ரவரி 19 புதன்கிழமை இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 16 ஞாயிற்றுக்கிழமை, பிப்ரவரி 18 செவ்வாய்க்கிழமை, பிப்ரவரி 19 புதன்கிழமை இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 19 புதன்கிழமை நல்ல நாள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து கடகராசி இந்த வாரம் செய்ய வேண்டிய பரிகாரம். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே சூரியனும் சனியும் இருக்கிறார்கள். 2 எதிர்கரங்களை 8ஆம் இடத்திலே இருப்பது குடும்பத்திலே சிறு சிறு குழப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். பண விஷயத்திலும் சிறு வருவாய் வருவதற்கான தடைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதற்கு பரிகாரமாக ஞாயிற்றுக்கிழமை சிவலிங்கத்திற்கும் சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கும் நெய் தீபம் வைத்து விட்டு வர வேண்டும். இந்த தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் கடகராசி நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து சிம்மராசி. சிம்மராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் சொல்லி உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கிறார். 7ஆம் இடத்துல சூரியன் சனி புதன் ஆகிய கிரகங்கள் இருப்பது மனைவிக்கும் உங்களுக்கும் நல்ல அன்யோன்யம் இருக்கும். பழைய பகைகள் மறந்து சந்தோஷத்தை நீங்கள் அடைவீர்கள். 7ஆம் இடத்துல சூரியன் சனி இருப்பது மனைவி மீது மிகுந்த அக்கறையும் கொள்வீர்கள். கூட்டு வியாபாரம் செய்பவர்கள் இந்த வாரம் நல்ல லாபத்தை அடைவார்கள் என்பது உறுதி. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல கேதுபான் இருந்தாலும் குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே குடும்பத்தில் பெரிய குழப்பங்கள் எதுவும் இருக்காது. குடும்பம் ஓரளவு அனுசனையாகவே இருக்கும். இந்த வாரத்திலே உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே சூரியன் புதன் சனி ஆகிய கிரகங்கள் இருப்பது மனைவி உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்குவார்கள். அதன்படி செயல்பட்டு நீங்கள் வெற்றியும் பெற முடியும். 8ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம் பெற்று ராகுடன் இருக்கிறார். ஆகவே இந்த வாரம் ஆரோக்கியத்தில் பெரிய தடைகள் இருக்காது. ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். உங்கள் ஆரோக்கியத்துக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதற்குரிய மருத்துவம் கிடைத்து சந்தோஷத்தை அடைவீர்கள். 10ஆம் இடத்துல குருபகவான் இருப்பது தொழில்துறையிலே புதிய முயற்சிகளை செய்யலாம். அனைத்து முயற்சிகளும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். தொழில்துறை மாற்றங்கள், அதுவும் நல்ல மாற்றங்கள் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கிறது. அந்த மாற்றங்கள் நல்ல மாற்றங்களாகவே இருக்கும். மேலும் இந்த வாரத்திலே உத்தியோகஸ்தர்களுக்கு, சிம்மராசியில் இருந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இடமாற்றங்கள் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். ஆனால் இடமாற்றங்கள் வந்தாலும் நல்ல மாற்றங்களாக அமையும். அல்லது நீங்கள் இருக்கின்ற அந்த ஷீட், அதாவது நீங்கள் இருக்கின்ற அந்த பதவி மாற்றம் கூட வரலாம். மேலும் இந்த வாரத்திலே உங்கள் கீழ் பணிபுரிகின்ற பணியாளர்களுடன் சிறிது எச்சரிக்கையாக இருங்கள். தேவையற்ற வாதங்கள் செய்யக்கூடாது. அதே போல உங்கள் மேல் அதிகாரிகளுடன் நீங்கள் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. லாபஸ்தானத்திலே செவ்வாய் இருப்பது பூமி லாபம் இருக்கிறது. புதிதாக வீடு மனை வாங்குவதற்காக நீங்கள் முயற்சிகள் செய்யலாம். அந்த முயற்சி உங்களுக்கு நல்ல முயற்சியாகவே இருக்கும். இந்த வாரம் சிம்மராசியிலே இருக்கும் நல்ல நாட்கள். சிம்மராசியிலே பிறந்து மகம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 16 ஞாயிற்றுக்கிழமை, பிப்ரவரி 18 செவ்வாய்க்கிழமை, பிப்ரவரி 19 புதன்கிழமை இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 19 புதன்கிழமை நல்ல நாள். உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 16 ஞாயிற்றுக்கிழமை, பிப்ரவரி 18 செவ்வாய்க்கிழமை, பிப்ரவரி 19 புதன்கிழமை இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து சிம்மராசிரியர்கள் இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம். உங்களுக்கு சனியுடைய பார்வை உங்கள் ராசிக்கு வருகிறது. ஆகவே திருஷ்டி மிக அதிகமாக இருக்கிறது. அந்த திருஷ்டியிலிருந்து விலகிக் கொள்வதற்காக கண்டகசனி, கண்டகசனி என்றால் கண்டவர்கள் கண்படும் சனி என்பதைத்தான் கண்டகசனி என்று கூறுவார்கள். கண்டகசனியின் காரணமாக உங்களுக்கு திருஷ்டி இருக்கும். அதற்கு பரிகாரமாக சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம், ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் வைத்து விட்டு வரார்கள். இந்த ஒரு பரிகாரத்தின் மூலமாகவே சிம்மராசிரியர்கள் இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து கன்னிராசி. கன்னிராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கிறார். நீங்கள் எந்த தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் போட்டி மிக மிக அதிகமாக கடுமையாக இருக்கும். இருந்தாலும் எப்படியும் போட்டியிலிருந்து நீங்கள் வெற்றியும் பெறுவீர்கள். இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல சூரியன் புதன் சனி ஆகிய கிரகங்கள் இருப்பது கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். கடன் வாங்கினாலும் சுபகாரியங்களுக்கு கடன் வாங்கலாம். தேவையில்லாமல் மற்றவர்களுக்கு ஜாமீன் போடுவதை தவிர்ப்பது நல்லது. மற்றவர்களுக்கு கடன் வாங்கி கொடுப்பதையும் தவிர்த்து விடுவது நல்லது.
உங்கள் ராசியிலே கேதுவான் இருந்து குருவால் பார்க்கப்படுகிற நல்ல ஞானத்தையும் ஆரோக்கியத்தையும் பெறுவீர்கள். மேலும் தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்து அதில் நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். 6ஆம் இடத்திலே சூரியன் சனி இருப்பது லட்சுமிகரம், பழைய பாக்கிகள் வசூலாகும். ஆனால் இருக்கின்ற பணத்தை சேமித்து பாதுகாப்பது உங்களுடைய தலையாய பொறுப்பாக இருக்கும். என்றால் அந்த பணத்தை, பழைய பாக்கிகள் வருகின்ற அந்த பணத்தை மற்றவர்களுக்கு கொடுத்தால் திரும்பி வருதல் மறுபடியும் கஷ்டங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். 7ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம் பெற்று ராகுடன் இருக்கிறார். ஆகவே மனைவியின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மனைவி உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்குவார்கள். அதன்படி செயல்பட்டாலும் நீங்கள் நிச்சயமாக வெற்றியை பெறுவீர்கள். 7ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பது பல வகையிலும் கூட்டு வியாபாரம் செய்வர்கள் நல்ல லாபத்தை அடைவார்கள். மனைவியாலும் கூட்டு வியாபாரிகளிலாலும் நல்ல தன லாபம் பாக்கியத்தை நீங்கள் பெற முடியும். குழந்தை பாக்கியம் இல்லாதவருக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் மருத்துவ ரீதியாக கிடைக்கும் என்று இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே குரு பகவான் இருப்பார். ஆகவே தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள், சுபகாரியங்களுக்கு சென்றுவிட்டு வருவீர்கள். அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள். செலவினங்கள் இருந்தாலும் சுப செலவாகவே இருக்கும். 10ஆம் இடத்திலே செவ்வாய் வக்கரகதியிலே இருக்கிறார். ஆகவே இந்த வாரம் தொழில் துறையில அலைச்சல் மிக மிக அதிகமாக இருக்கும். அலைச்சல் இருந்தாலும் வருமானமும் கூடவே இருக்கும். ஆகவே அலைச்சலை பற்றி கவலைப்பட வேண்டாம். எந்த காரியம் தொழில்துறையில செய்ய வேண்டியிருந்தாலும் சிறிது கஷ்டப்பட்டு செய்து அதன் மூலமாக நன்மைகளை பெறக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கிறது. இந்த வாரத்திலே உங்களுக்கு நல்ல நாட்கள், கன்னிராசி நல்ல நாட்கள். கன்னிராசியில் பிறந்து உத்திரம் 2, 3, 4 பாதங்களை பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 16 ஞாயிற்றுக்கிழமை, பிப்ரவரி 18 செவ்வாய்க்கிழமை, பிப்ரவரி 19 புதன்கிழமை இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 16 ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாள். சித்திரை 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 16 ஞாயிற்றுக்கிழமை, பிப்ரவரி 18 செவ்வாய்க்கிழமை, பிப்ரவரி 19 புதன்கிழமை இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து கன்னிராசியிலே பிறந்தவர்கள் இந்த வாரம் செய்ய வேண்டிய பரிகாரம். கன்னிராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் புதன் 6ஆம் இடத்திலே இருப்பது கடனை வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். எதிரிகள் நிறைய இருப்பார்கள் என்று கூறியிருந்தேன். அதற்கு பரிகாரமாக புதன்கிழமை பெருமாளுக்கு நல்லெண்ணெய் தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. அதே போலவே செவ்வாய் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல வக்கரகதியிலே இருப்பதனால் தொழில்துறையிலே அலைச்சல் மிக மிக அதிகமாக இருக்கும். அதற்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு நெய் தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. நெய் தீபம் வைத்து முருகப்பெருமானுக்கு அரளி புஷ்பத்தினால், சிகப்பு அரளி புஷ்பத்தினால் நீங்கள் அர்ச்சனை செய்யலாம். அரளி புஷ்பத்தை மாலையாக அணிவிக்கலாம். இதன் மூலமாக செவ்வாய் சம்பந்தப்பட்ட தோஷங்கள், பிரச்சனைகள் குறைந்து தொழில்துறையிலே ஓரளவு விருத்தி ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த 2 பரிகாரத்தின் மூலமாகவே கன்னிராசி இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து துளாராசி. துளாராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே உச்சம் பெற்று ராகுடன் இருக்கிறார். ஆகவே இந்த வாரம் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். கடன் வாங்கினாலும் நல்ல காரியங்களுக்கு மட்டுமே அதை செலவிடுங்கள். அப்பொழுதுதான் அந்த கடன் உங்களுக்கு சுமையாக இருக்காது. மேலும் இந்த வாரத்தில் 6ஆம் இடத்திலே சுக்கிரன் இருந்து 8ஆம் இடத்துல குரு இருப்பதனால் மற்றவர்களுக்கு கடன் கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது. மற்றவர்களுக்கு இந்த வாரம் கடன் கொடுத்தால் திரும்பி வருவதில் ரொம்ப காலதாமதமாகும். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல சூரியன், புதன், சனி ஆகிய கிரகங்களிலிருந்து சனி ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். ஆகவே குழந்தைகளுடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். குழந்தைகள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். நல்ல கல்லூரிகளில் இடம் கிடைக்க பெறுவார்கள். படிப்பு நன்றாக இருக்கிறது. இந்த வாரத்தில் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் குருவான் இருப்பது உங்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட சிறு கோளாறுகள் ஏற்பட்ட பிறகு சரியாகும். ஆரோக்கியத்தில் மிக மிக அக்கறை தேவை. கடினமான பொருட்களையும், அதாவது அஜீரணம் ஏற்படுத்தக்கூடிய பொருட்களையும் காரமான பொருட்களையும் சாப்பிடுவதை முற்றிலுமாக தவிர்த்து விடுவதும் நல்லது. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே செவ்வாய் இருக்கிறார். ஆகவே இந்த வாரம் மனைவியால் நல்ல பாக்கியம் இருக்கிறது. மனைவி உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்குவார்கள். அதன்படி செயல்பட்டு நீங்கள் வெற்றியும் பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்திலே கேதுவான் இருந்து குருவால் பார்க்கப்படுகிறார். செலவினங்கள் ஆகும். ஆனால் செலவினங்களுக்கு ஏற்ற வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஆனால் தொழில் அலைச்சல் காரணமாக உங்களுக்கு தூக்கமின்மை ஏற்படும். சரியான நேரத்தில் தூங்குவதுதான் ஆரோக்கியத்திற்கு உகந்தது, நல்லது. இந்த வாரம் துளாராசியில் நல்ல நாட்கள். துளாராசியில் பிறந்து சித்திரை 3, 4 பாதங்களில் பிப்ரவரி 16 ஞாயிற்றுக்கிழமை, பிப்ரவரி 18 செவ்வாய்க்கிழமை, பிப்ரவரி 19 புதன்கிழமை இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். சுவாத்திலே பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 16 ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாள். விசாகம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 18 செவ்வாய்க்கிழமை, பிப்ரவரி 19 புதன்கிழமை இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் துளாராசி செய்ய வேண்டிய பரிகாரமாக இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே சுக்கிரன் இருப்பதனால்
தொழில்துறையிலே போட்டிகள் மிக அதிகமாக இருக்கும், கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் என்று கூறியிருந்தேன். அதற்கு பரிகாரமாக வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு நெய் தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. மேலும் 8ஆம் இடத்தில் குருவான் இருப்பது வயிறு உபாதைகள் கொடுக்கும். அதற்கு பரிகாரமாக வியாழக்கிழமை குரு பகவானுக்கு நெய் தீபம் வைக்க வேண்டும். இந்த 2 தீப வழிபாட்டின் மூலமாக துளாராசி இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருக்கிறார். ஆகவே தொழில்துறையிலே அலைச்சல் மிக மிக அதிகமாக இருக்கும். அந்த அலைச்சலுக்கு ஏற்ற வருமானமும் நீங்கள் பெற்று விடுவீர்கள். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு இருந்து உங்கள் ராசியை பார்வையிடுகிறார். ஆக தெய்வ பலம் இருக்கிறது. தெய்வ பலம் இருப்பதால் 8ஆம் இடத்திலே செவ்வாய் இருப்பது பெரிய பிரச்சனையாக இருக்காது. இருந்தாலும் அலைச்சல் சிறிது அதிகமாகத்தான் இருக்கும். மேலும் தூக்கமின்மை ஏற்படும். வெளியிடங்களில் நீங்கள் உங்கள் ராசிக்கு சனி பார்வை இருக்கிறது. ஆகவே வெளியிடங்களில் நீங்கள் பிரயாணம் செய்யும் போது, 2 சக்கர வாகனங்களில் பிரயாணம் செய்யும் போது பாதுகாப்பு உபகரணங்களுடன் செல்ல வேண்டும். மேலும் 2 சக்கர வாகனங்களை வெகு தூரம், அதாவது உங்கள் சிட்டி லிமிட்டை தாண்டி நீங்கள் வெளியில் செல்வதை இந்த வாரம் தவிர்ப்பது நல்லது. இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே சூரியன், புதன், சனி ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. ஆகவே தாய்க்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சிறிது உடல் வலிகள் இருந்தாலும் தாய் சொல்லை கேளுங்கள். அவர்கள் நல்ல யோசனைகளை வழங்குவார்கள். அதன்படி செயல்பட்டால் வெற்றி உறுதியாக கிடைக்கும். கடந்த சில மாதங்களாகவே இருந்த உடல் வலிகள் அடுத்த 2 மாதத்திற்கு பிறகு நன்றாக இருந்து வலிகள் குறைவதற்கான வாய்ப்புகளுக்கு நல்ல மருத்துவம் தாய்க்கு கிடைக்கும். மேலும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெற்று நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்க பெறுவார்கள். வெளியிடங்களுக்கு படிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்று ராகுடன் இருக்கார். ஆகவே இந்த வாரத்திலே குழந்தைகளுடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். குழந்தைகள் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள். 7ஆம் இடத்தில் குருவான் இருப்பது மனைவி உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்குவார்கள். அதன்படி செயல்பட்டு நீங்கள் வெற்றியும் பெறலாம். கூட்டு வியாபாரம் சொந்த வியாபாரத்தை விட இந்த வாரம் நன்றாகவே இருக்கும். 8ஆம் இடத்திலே செவ்வாய் இருப்பது இந்த வாரம் பிரயாணம் செய்யும் போது மாத்திரம் சிறிது அக்கறை இருக்க வேண்டுமே தவிர பெரிய பிரச்சனைகள் தோஷங்கள் ஏற்படுத்தாது. லாபஸ்தானத்திலே கேதுவான் இருப்பது உங்கள் வீட்டில் இருக்கின்ற தாத்தா பாட்டி போன்றவர்களுடைய அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கும். அவர்களுடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். அவர்களுடைய ஆசையும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த வாரம் விருச்சிக ராசியில் பிறந்த நல்ல நாட்கள். விருச்சிக ராசியில் பிறந்து விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 18 செவ்வாய்க்கிழமை, பிப்ரவரி 19 புதன்கிழமை இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். அனுஷத்திலே பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 16 ஞாயிற்றுக்கிழமை, பிப்ரவரி 18 செவ்வாய்க்கிழமை, பிப்ரவரி 19 புதன்கிழமை இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். கேட்டிலே பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 19 புதன்கிழமை நல்ல நாள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் இந்த வாரம் செய்ய வேண்டிய பரிகாரம். இந்த வாரத்திலே உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே செவ்வாய் இருப்பது மட்டுமே சிறு தோஷங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதற்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு அரளி புஷ்பத்தினால் மாலையை தொடுத்து நெய் தீபம் வைக்க வேண்டும். இந்த தீப வழிபாட்டின் மூலமாக, பிரார்த்தனையின் மூலமாக விருச்சிக ராசி இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் குருவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருப்பது இந்த வாரம் தொழில்துறையிலே போட்டிகள் மிக அதிகமாக இருக்கும். கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். தொழில்துறை வேலைப்படும் அதிகமாக இருக்கும். ஆனால் அதற்குரிய வருமானம் கிடைக்கும். எதிரிகள் போட்டிகள் நிறைய இருந்தாலும் அதில் நீங்கள் நிச்சயமாக திறம்பட சாதித்து வெற்றியும் பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல சூரியன், புதன், சனி ஆகிய கிரகங்கள் இருப்பது இளைய மூத்த சகோதரர்களுக்கு சிறு உடற்பாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஆனால் பெரிய தோஷங்கள் பிரச்சனைகள் ஏற்படுத்தாது. நீங்கள் தைரியமாக காரியங்களை செய்து அதில் நீங்கள் வெற்றியும் பெறுவீர்கள். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். 4ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கிறார், ராகுடன் இருக்கிறார். ஆகவே தாய்க்கு மூட்டு வலிகள் வரும், முதுகு வலி வரும். ஆனால் பெரிய பிரச்சனைகள் எதுவும் ஏற்படுத்தாமல் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். 6ஆம் இடத்துல குருவான் இருப்பது தொழில்துறையிலே போட்டிகள் இருந்தாலும் வளர்ச்சியும் கூடவே இருக்கும். ஆகவே பயப்படுவதற்கு ஒன்றும் கிடையாது. 7ஆம் இடத்திலே செவ்வாய் வக்கரகதியிலே இருக்கிறார். ஆகவே உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் கூட சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஆனால் பெரிய பிரச்சனைகள், அதாவது தீர்க்க முடியாத பிரச்சனைகள் எதுவுமே ஏற்படுத்தாது. கூட்டு வியாபாரம் செய்பவர்கள் கூட்டாளிகளுடன் பேசும்போது எச்சரிக்கை தேவை. விவாதங்களை முற்றிலுமாக தவிர்ப்பது நல்லது. தொழில் சார்ந்தலை கேதுவான இருப்பது தொழில்துறையிலே வேலைப்பாடு மிக அதிகமாக இருக்கும். அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். அதற்குரிய வருமானம் நீங்கள் கஷ்டப்பட்டு பெற முடியும். இந்த வாரம் தனுசு ராசியில் பிறந்த நல்ல நாட்கள். தனுசு ராசியில் பிறந்து மூலம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 16 ஞாயிற்றுக்கிழமை,
பிப்ரவரி 18 செவ்வாய்க்கிழமை, பிப்ரவரி 19 புதன்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பிப்ரவரி 19 புதன்கிழமை நல்ல நாள். உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் பிப்ரவரி 16 ஞாயிற்றுக்கிழமை, பிப்ரவரி 18 செவ்வாய்க்கிழமை, பிப்ரவரி 19 புதன்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் தனுசு ராசி நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம். இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல குருவான் இருப்பதனால் தொழில்துறையில போட்டி மிக அதிகமாக இருக்கும். உங்களுக்கு எதிரிகள் நிறைய இருப்பார்கள். அதற்கு பரிகாரமாக வியாழக்கிழமை குரு பகவானுக்கு நெய் தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார். ஆகவே இந்த வாரம் உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் மேலும் உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்படும். அதற்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு நெய் தீபம் வைக்க வேண்டும். இந்த 2 தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் தனுசு ராசியில் பிறந்தவர்கள் நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து மகர ராசி. மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் சனிபான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கிறார். ஆகவே உங்கள் கீழ் பணிபுரிகின்ற பணியாளர்கள் உங்களுக்கு நன்மைகளை செய்வார்கள். உங்களுக்கு அனுசனையாக நடந்து கொள்வார்கள். 2ஆம் இடத்துல சூரியன், புதன், சனி ஆகிய கிரகங்கள் இருப்பது குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது. இருக்கின்ற பிரச்சனைகளும் விலகி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். 2ஆம் இடத்துல புதன் இருப்பது நீங்கள் சமயோசிதமாக பேசி காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். 3ஆம் இடத்துல சுக்கரன் உச்சம் பெற்று ராகுடன் இருக்க. ஆகவே இளைய மூத்த சோழர்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். 5ஆம் இடத்துல குருவான் இருப்பது நல்ல பாக்கியம் இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது. இந்த வாரம் 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார். ஆகவே எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு முழுமையாக இருக்கும். குழந்தைகளுடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மேலும் பழைய பாக்கிகள் வசூலாகும். அதன் மூலமாக நீங்கள் நன்மைகளை அடைவீர்கள். தாராள பணப்புழக்கம் உங்கள் கைகளில் இந்த வாரம் உங்களுக்கு புரளும். உத்தியோகஸ்தர்களுக்கு விரைவில் பதவி உயர்வு கிடைக்கும். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். 9ஆம் இடத்திலே கேது பகவான் இருந்தாலும் குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே தந்தையின் ஆரோக்கியத்தில் பெரிய பின்னடைவு எதுவும் இருக்காது. தந்தையின் ஆரோக்கியம் ஓரளவு நன்றாகவே இருக்கும். இந்த வாரத்திலே மகர ராசியிலே பிறந்தவங்க 7 சனி நடந்து கொண்டிருப்பதனால் எல்லா காரியத்திலும் ஆரம்பத்தில் தடை ஏற்படும். 2வது 3வது முயற்சியிலே நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். ஆகவே இந்த வாரம் மகர ராசியில் பிறந்தவர்கள் பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை. மகர ராசி இந்த வாரம் நல்லா இருக்கும். மகர ராசியிலே பிறந்து உத்திராடம் 2, 3, 4 பாதங்களை பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 16 ஞாயிற்றுக்கிழமை, பிப்ரவரி 18 செவ்வாய்க்கிழமை, பிப்ரவரி 19 புதன்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். திருவோணத்திலே பிறந்தவர்கள் பிப்ரவரி 16 ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாள். அவிட்டத்திலே பிறந்தவர்களுக்கு அவிட்டம் 1, 2 பாதங்களை பிறந்தவர்கள் பிப்ரவரி 16 ஞாயிற்றுக்கிழமை, பிப்ரவரி 18 செவ்வாய்க்கிழமை, பிப்ரவரி 19 புதன்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் மகர ராசி பெண்கள் செய்ய வேண்டிய பரிகாரம். மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சனிபான் இருந்து 7 சனி நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே எல்லா காரியமும் சிறு தாமதமாக நடக்கும். 1க்கு 2 முறை முயற்சி செய்தால்தான் காரியங்கள் நடக்கும். அதற்கு பரிகாரமாக சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம், ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் வைக்க வேண்டும். இந்த 2 தீப வழிபாட்டின் மூலமாக மகர ராசி இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து கும்பராசி. கும்பராசியிலே பிறந்தவர்கள் இந்த வாரம் சந்திராஷ்ட தோஷம் இருக்குது. கும்பராசியிலே பிறந்தவர்கள் இந்த வாரத்திலே பிப்ரவரி 15 சனிக்கிழமை அதிகாலை 5:44 முதல் பிப்ரவரி 17 திங்கட்கிழமை மாலை 6:02 வரை சந்திராஷ்டகம். ஆக கும்பராசியிலே பிறந்தவர்கள் பிப்ரவரி 15 சனிக்கிழமை, பிப்ரவரி 16 ஞாயிற்றுக்கிழமை, பிப்ரவரி 17 திங்கட்கிழமை, இந்த 3 நாட்கள் முழு சந்திராஷ்ட தினங்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்வதே மிகவும் சிறப்பானது. அவசரப்பட்டு செய்யக்கூடிய முடிவுகள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரம் கும்பராசியிலே பிறந்தவர்களுக்கு ராசி பலனாக உங்கள் ராசிநாதன் சென்பான் உங்கள் ராசியிலேயே ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். ஆகவே பிடிவாதமாக காரியங்களை செய்வீர்கள். ஆனால் எப்படியும் நீங்கள் அதிலிருந்து இந்த சந்திராஷ்ட தினங்களை தவிர மற்ற நாட்களை வெற்றியும் பெற்று விடுவீர்கள். உங்கள் ராசியிலே சூரியன், புதன், சனி ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. சமயோசிதமாக யோசித்து காரியங்களை செயலாட்டி நன்மைகளை அடைவீர்கள். 2ஆம் இடத்துல சுக்கரன் உச்சம் பெற்று ராகுடன் இருக்கிறார். ஆகவே குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலைகள் உருவாகும். குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கும். அதற்கு சென்றுவிட்டு வருவீர்கள். உறவினர்களுடைய வருகை, அதாவது புது உறவினர்களுடைய வருகை, நண்பர்களுடைய வருகை உங்கள் வீடுகளில் நன்றாக இருக்கும். 4ஆம் இடத்தில் குருவான் இருப்பது நண்பர்கள், உறவினர்கள் மூலமாக நீங்கள் நன்மைகளை அடைவீர்கள். மாணவர்கள் எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண்களை பெற்று சந்தோஷத்தை அடைவார்கள். 5ஆம் இடத்திலே செவ்வாய் வக்கரகம் பெற்றிருக்கிறார். ஆகவே குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். உங்களுக்கு வயிறு உஷ்ணம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆகவே காரமான பொருட்களை சாப்பிடுவதை முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது.
உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே கேது இருந்தாலும் குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே ஆரோக்கியத்தில் பெரிய பின்னடைவு எதுவும் இருக்காது. நல்ல ஆரோக்கியத்தையும் நல்ல சந்தோஷத்தையும் பெறுவீர்கள் என்பது உறுதி. இந்த வாரம் கும்பராசிலே பிறந்த நல்ல நாட்கள். கும்பராசிலே பிறந்து அவிட்ட 3-4 பாதங்களே பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 16 ஞாயிற்றுக்கிழமை, பிப்ரவரி 18 செவ்வாய்க்கிழமை, பிப்ரவரி 19 புதன்கிழமை, இந்த 3 நாட்கள் மிக மிக நல்ல நாட்கள். அடுத்து சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பிப்ரவரி 18 செவ்வாய்க்கிழமை, பிப்ரவரி 19 புதன்கிழமை, இந்த 2 நாட்கள் ஓரளவு நல்ல நாட்கள். பூரட்டாதி 1, 2, 3 பாதங்களே பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 18 செவ்வாய்க்கிழமை, பிப்ரவரி 19 புதன்கிழமை, இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அதில் வெற்றியும் பெற முடியும், சந்தோஷத்தை அடைய முடியும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்களுக்கு சந்திராஷ்டக தோஷம் இருக்கிறது இந்த வாரத்திலே. அதுவும் முக்கியமாக இந்த வார ஆரம்பம் பிப்ரவரி 15, 16, 17 இந்த 3 நாட்கள் சந்திராஷ்ட தினங்கள். இந்த நாட்களில் நீங்கள் குலதெய்வ வழிபாடு அல்லது குலதெய்வத்தை மனதில் நினைத்து ஏதாவது ஸ்தோத்திர பாராயணம் வீடுகளிலே செய்யலாம். அதன் மூலமாக தோஷங்கள் ஓரளவு குறைக்கும். அடுத்து இந்த வாரம் கும்பராசிலே பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய முக்கிய பரிகாரமாக, 7.5 சனி நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு பரிகாரமாக சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்ல நெய்தீபம், ஆஞ்சருக்கு நெய்தீபம் வைத்து விட்டு வாருங்கள். இந்த பரிகாரத்தின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் கும்பராசிரியர்களும் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து மீனராசி. மீனராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் குரு உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலிருந்து சுக்கன் உங்கள் ராசியில் உச்சம் பெற்றிருக்கிறார். ஆகவே ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. தூக்கமின்மை ஏற்படும். ஏற்கனவே உங்களுக்கு ஏதாவது நோய்கள் இருந்தால் அந்த நோய்கள் அதிகப்படுத்தும் என்றிருக்கிறது. ஆகவே மருத்துவரிடம் காண்பித்து ஆரோக்கியத்தை சரிப்படுத்திக் கொள்வது நல்லது. ஆனால் பெரிய தோஷங்கள் பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. உங்கள் ராசியிலேயே ராகுவான் இருப்பது கோபப்படக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். கோபம் தேவையில்லாமல் நிறைய வரும். கோபத்தை முடிந்தவரை தவிர்த்து விடுவது நல்லது. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் குருவான் இருப்பது இந்த வாரத்திலே தைரியமாக காரியங்களை செய்து அதில் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். 4ஆம் இடத்தில் செவ்வாய் வக்ரம் பெற்றிருக்கிற ஆகவே உங்களுக்கும் உங்கள் தாயாருக்கும் சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஆனால் ஓரளவு விட்டு கொடுத்து பேசினால் பெரிய தோஷங்கள் எதுவும் ஏற்படுத்தாது. ஆகவே கவலைப்படுவதற்கு ஒன்றும் கிடையாது. இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் செவ்வாய் வக்கரகதியிலே இருப்பதனால் நண்பர்கள் உறவினர்கள் மூலமாகவும் சிறு பிரச்சனைகள் ஏற்படும். அவர்களுடன் பேசும் போதும் எச்சரிக்கையாக பேச வேண்டும். விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. 7ஆம் இடத்தில் கேது வந்தாலும் குருவால் பார்க்கப்படுகிறார். ஆக மனைவின் ஆரோக்கியத்தில் பெரிய பின்னடைவு இருக்காது. மனைவின் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும். இருந்தாலும் கூட்டு வியாபாரம் செய்பவர்கள் கணக்கு வழக்குகளை சரிபார்த்து கொள்வது நல்லது. இந்த வாரம் விரயஸ்தானத்தில் சனிபான் இருப்பது எவ்வளவு வருமானம் வந்தாலும் அதற்குரிய செலவினங்கள் ஏற்படும். ஏனென்றால் லாபாதிபதி விரயஸ்தானத்தில் இருக்கிறது. லாபாதிபதி விரயஸ்தானத்தில் இருப்பது லாபம் விரயமாகும் இருக்கிறது. நீங்களாகவே சுப விரயம் செய்து விடுங்கள். வீண் விரயங்கள் ஆகாமல் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து புதன் உங்களுக்கு விரயஸ்தானத்தில் இருக்காது. ஆகவே மனைவின் சுகத்திற்காக மனைவிக்காக செலவினங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். சூரியன் விரயஸ்தானத்தில் இருப்பது தந்தையின் ஆரோக்கியம் காரணமாகவும் எதிரிகளை வெல்வதற்காகவும் தொழில்துறை போட்டியை சமாளிக்கவும் நிறைய செலவுகளை செய்ய வேண்டியிருக்கும். அதற்குரிய வருமானத்தை நீங்கள் கஷ்டப்பட்டு பெற முடியும். இந்த வாரம் மீன ராசியில் பிறந்த சந்திராஷ்ட தோஷம் இருக்கு. மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 17 திங்கட்கிழமை மாலை 6:02 முதல் பிப்ரவரி 20 வியாழக்கிழமை காலை 6:49 வரை சந்திராஷ்டகம். ஆக மீனராசியில் வந்து பிப்ரவரி 18 செவ்வாய்க்கிழமை, பிப்ரவரி 19 புதன்கிழமை, இந்த 2 நாட்கள் முழு சந்திராஷ்ட தினங்கள். அந்த நாட்டில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி யோசித்து நிதானத்தை செய்ய வேண்டும். அவசரப்பட்டு செய்யக்கூடிய முடிவுகள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரத்திலே மீனராசியில் நல்ல நாட்கள். மீனராசியிலே பிறந்து பூரட்டாதி 4வது பாதத்திலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் பெரிதாக நல்ல நாட்கள் கிடையாது. என்றால் நல்ல நாட்கள் அனைத்துமே இந்த வாரம் சந்திராஷ்டகத்திலே வந்து விடுகிறது. ஆகவே இந்த வாரம் எந்த காரியங்கள் செய்வதாகவும் சரி யோசித்து நிதானத்தை செய்ய வேண்டும். இந்த வாரத்தில் எந்த நல்ல காரியங்களும் தொடங்குவது பூரட்டாதி 4வது பாதத்திற்கு நல்லது அல்ல. அடுத்து உத்திரட்டாதியிலே பிறந்தவர்கள் இந்த வாரம் பிப்ரவரி 16 ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாள். ரேவதியிலே பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 16 ஞாயிற்றுக்கிழமை ஓரளவு நல்ல நாள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் பெரிதாக தோஷங்கள் ஏற்படுத்தாமல் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து மீனராசி பிறந்தவர்கள் இந்த வாரம் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே செவ்வாய் வக்கரகதியிலே இருப்பதனால் நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக பிரச்சனைகள் ஏற்படும் என்று கூறியிருந்தேன். அதற்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு நெய்தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. அடுத்து உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் சனி பகவான் இருப்பது, லாபாதிபதி விரயஸ்தானத்தில் இருப்பது எவ்வளவு லாபம் வந்தாலும் விரயமாகும் என்று கூறினேன். அதற்கு பரிகாரமாக சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்ல தீபம், ஆயுஷ்க்கு நெய்தீபம் வைக்க வேண்டும். இந்த 2 தீப வழிபாட்டின் மூலமாக
மீன ராசி இருப்பவர்கள் எல்லா வகையிலும் நன்மைகளை பெறுவார்கள் என்பது உறுதி. இவ்வாறாக இந்த வாரத்திய ராசி பலன்களை பற்றி பார்த்தோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.